ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவுட்டிங் தான் நம்ம வந்து போயிருந்தோம். பார்த்தாக்கா நம்ம ஊர் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா மான், மயில் அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறையவே சுற்றிட்டு இருந்துச்சு. பசங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்காகவே நம்ம வந்து சடனாக ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கேன். இது மாதிரி மிருகங்கள்லாம் வந்து பசங்களை காமிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி நான் செலக்ட் பண்ணி போன ஊர் தான் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ. இது வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம், போகணும் போகணும் அப்படின்ட்டு. பட்டு ஒரு சில காரணத்தால் வந்து போகவே முடியல. பார்த்தாக்கா பாப்பாவுக்கு வந்து அம்மா போட்டுருந்துச்சி. எனக்கும் வந்து ரொம்பவே உடம்பு சரியாமல் போயிடுச்சு. ஸோ ஒரு கேப் எடுத்துகிட்டு அப்புறமா சாட்டர்டே சண்டே 2 நாள் ஸ்கூல் லீவ் வந்தது பார்த்து தான் நம்ம வந்து கிளம்புனோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும்னு தெரியல. இப்போவே வந்து முக்கால்வாசி அனிமல்ஸ் எல்லாம் வந்து இல்லை இப்போது. ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைகள் வந்து அதெல்லாம் ஒரு டைமாவது இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஆசை. ஸோ அதனால தான் வந்து இந்த வீக் நாம் வந்து வண்டலூர் ஜூக்கு போகலாம். அது கூடவே இன்னும் ஒரு 2 இடத்துக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். மேபி எப்படின்னு தெரியல. அதில் ஒரு இடம் மட்டும் நான் கண்டிப்பாக போய் தான் ஆகுவேன் அப்படின்ற ஒரு இடம் பிடிச்சிட்டு நான் என் பசங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோம். அப்படி கூப்பிட்டுட்டு போகலை அப்படின்னா நாங்கள் வந்து சாப்பாடே சாப்பிட மாட்டோம் அப்படின்னு வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லி வச்சுருக்கோம். நாங்கள் தூங்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம், எந்த வேலைக்கும் செய்ய மாட்டோம். சாரி, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இத்தனை டிமாண்ட்ஸ் எல்லாம் கழித்து நாங்கள் அங்கே போகணுமா இல்லையா? ஏன்னா எல்லாருக்கும் ஹோல் தமிழ்நாட்லேயும் ஹோல் வேர்ல்டுலேயே அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தரை தான் நம்ம வந்து போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆசையாக இருக்கேன். சரி, நம்ம வந்து லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள், நம்ம வந்து போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் காலைல நேரத்தில் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. காலைல பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 போல் நாங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்துவிட்டோம். இங்கே வந்துட்டு நான் சின்ன வயசில் போயிருக்கேன். நிறையா மிருகங்கள்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நடந்து போகிற மாதிரியே தான் வந்திருக்கும். முதல்ல வெஹிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்போவே வந்து 150 அது போல் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 150 வந்து கார் பார்க்கிங்கே வந்து கொடுக்குறா போல் இருந்துச்சு. 150 100 எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு இல்லை. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கவுண்டருக்கு போய் நம்ம வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. வாங்கிட்டு உள்ளே என்டர் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து வியூ போல் வந்து செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்பவே அழகாக அம்சமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு உள்ளார வந்து என்டர் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா இது போலெல்லாம் இருந்தால் போல் எனக்கு ஞாபகமே இல்லை. என்ட்ரன்ஸில் வேறு பார்த்திங்கன்னா நிறைய ஊஞ்சலெல்லாம் வச்சு சின்ன பசங்களுக்காக ஒரு பூங்கா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. செம்மவே க்யூட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா நமக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம போகலாம் அப்படின்னு தான் வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். பட் நம்மளுக்காக போகிறதுக்குன்னு டைம் வந்து கிடைக்கல. ஆனால் சீக்கிரமாகவே எங்கள் ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து முடிச்சாச்சு. இந்த டேக் பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளில் போகிறதுக்கு தான். நாங்கள் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 8 பேர், குழந்தைங்களோட சேர்த்து 8 பேர் போனோம். 3 இடத்துல பார்த்திங்கன்னா இறக்கி விடுவாங்க. நம்ம வந்து ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்துடணும். இது பார்த்திங்கன்னா மானெல்லாம் வந்து வெளியவே சுற்றிட்டுருக்கு. மான், மயில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து வெளியில் சுற்றிட்டுருக்கு. நமக்கு வந்து உட்கார வச்ச மாதிரியே வந்து நிறைய மிருகங்கள் வந்து காமிச்சிடுறாங்க. பட் எனக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாக நடந்துட்டு போகிற ஒரு ஃபீல் வந்து இந்த வெஹிக்கிளில் கிடைக்கல. ஏன் அப்படின்னா சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டுட்டு நம்மளால் நடந்துட்டு போக முடியாதுன்றதுனால தான் வெஹிக்கிள் வந்து பேசினேன். பட் பர்சனலியாக எனக்கு பார்த்திங்கன்னா இது போல் நடந்துட்டு போயிருந்தாக்கா நிறைய மிருகங்களை வந்து நம்ம எதிர்க்கே வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மனித குரங்கு எவ்வளோ சூப்பராக ஸ்டில்லு காமிச்சிட்டு நல்லா படுத்துட்டு அழகாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசில் பார்த்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நேராக பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். பட் என்னால் வந்து கீழே இறங்கி போய் பார்க்குறதுக்குலாம் வந்து முடியல. ஏன்னா 3 பக்கமாக வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. 3 இடத்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு நம்மள இறக்கி விட்ட இடம் தான் இந்த பேர்ட்ஸோட
ஏரியாவுல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ் காச்சு கூச்சுன்னு கத்திட்டே இருக்கு. ஒரு மாரியா நல்லாவே இருந்துச்சு. செம்மையா கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. நெறைய பறவைங்க. இது பேரெல்லாம் கூட அந்த அளவுக்கு எனக்கு ஞாபகமே இல்ல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பறவைங்க இருந்துச்சு. இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒயிட் கலர் பீகாக் கூட இருந்துச்சுங்க. இதெல்லாம் நான் சின்ன வயசுல பார்த்தது. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு என் குழந்தைங்கள கூட்டு போறேன். இது பாரு மயில் தோகை வந்து விரிச்சிருக்கு. இது போலலாம் வந்து என் குழந்தைங்கள்லாம் பார்த்ததே கிடையாது. நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து இது ஒரு புதுவான எக்ஸ்பீரியன்ஸு. சூப்பர்வா என்ஜாய் பண்ணாங்க அவங்க. இதே மாரி ஒவ்வொரு இடமா வந்து நம்மள கொண்டு போய் விட்டுருவாங்க. 3 இடம். பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர்ட்ஸு, அப்புறமா வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் ஸ்டேஜில இருக்க அனிமல்ஸு, அப்புறமா பார்த்தீங்கன்னா, வைல்ட் அனிமல்ஸ் லைக் டைகரு, எலிஃபேண்ட்டு இதெல்லாம். ஆனா நெறைய பார்த்தீங்கன்னா, இப்போ இல்ல. மொதல்லாம் வந்து நெறைய மிருகங்கள் இருக்கும். நெறைய யானை இருக்கும். நெறைய ஜிராஃப் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குட்டி ஜிராஃப் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு. அதேபோல ஜீப்ராலாம் இல்லவே இல்ல. எந்த வித்தியாசமான ஒரு அனிமலா இருந்தாலும் இந்த இடத்த வந்து நம்ம பார்க்கலாம். அதுபோல இருந்துச்சு. இப்போ நெறைய வந்து இல்ல. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் போக போக இதெல்லாம் இருக்குமான்றதே ஒரு டவுட்டா இருந்துச்சு. ஒரு டைனோசர் காலம் போல ஒரு ஃபீலா இருந்துச்சு. ஆனா பசங்களுக்கு இப்பவே நான் காமிச்சிட்டு கூட்டு போய் எனக்கு கொஞ்சம் ஹேப்பியா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மைசூருக்கு வந்து நம்ம போலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கேன். எங்கெங்கெல்லாம் ஜூ இருக்குதோ அங்க கூட்டு போய் பசங்களுக்கு வந்து மிருகங்கள் எல்லாம் காமிக்கணும் போல ஒரு ஆசையா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, தண்ணீர் நாய் அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணே ஒண்ணு தாங்க இருக்கு. அது செய்ற சேட்ட பார்த்தீங்கன்னா, எங்கள காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறா போல இருந்துச்சு. பார்க்கும்போதே செம்ம க்யூட்டா வளவளன்னு செம்மையா இருந்துச்சு. அப்புறமா பைசன் பார்த்தோம். அது பார்த்து முடிச்சுட்டு டைகர் கிட்ட தான் நம்ம வந்து போனோம். பாருங்க எப்படி நடமாடுது. ஆனா 1, 2, 3 அது போல தாங்க இருந்துச்சு. நெறையலாம் இல்லவே இல்ல. அந்த டைகர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு அதுக்கு சுத்திட்டே இருக்குங்க. பசி போல பாவம் ரொம்பவே மெலிஞ்சு போயிருக்கு. அப்படி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெருசா இருக்கு பார்க்கும்போதே. நமக்கே ஒரு பயம் வருது அது பார்க்கும்போது. அங்க இருக்கிற அண்ணன கூட நான் வந்து கேட்டேன். "அ இது போல இது உள்ள யார் போய் மெயின்டெனன்ஸ் பண்றாங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "நான் தான்" அப்படின்னாங்க. சொல்லப்போனா அவர் தான் அங்க வந்து மெயின்டெயின் பண்றாரு. உள்ள போய் அதுக்கு ஃபீடு பண்றதெல்லாம். நமக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு போய் காமிப்பீங்களா அப்படின்னா, நானே வந்து ரொம்ப கிட்டேக்கெல்லாம் போமாட்டேன். 1க்கு 2 ஸ்டேஜா வந்து இருக்கும். சாரி என்ன சொல்றது, இந்த கேட்டு மாரி இருக்கும். அதில ஒரு கேட்டு தொறந்துட்டு, இன்னொரு கேட்டுக்கு உள்ளார அது இருக்கும். அதுக்கு வந்து நம்ம கரிய போட்டு ப்ரொடெக்ஷனா தான் வந்து நம்ம போய் வர மாரி இருக்கும் அப்படின்னாரு. அதுபோல தான் என்னையே வந்து அலோவ் பண்ணுவாங்க. அது பக்கத்துலலாம் போற அளவுக்கு எனக்கு கூட தைரியம் இல்லம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, லயன் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, இவ்ளோ ஆழத்துக்கு பள்ளம் நோண்டி அதுக்கு அந்த பக்கமா வந்து வச்சிருக்காங்க லயன. இதுக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய சேஃப்டிஸ் எல்லாம் இருக்கு. ஆனா வந்து அந்த அளவுக்கு கிளியரா வந்து நமக்கே தெரியல. நான் வந்து வீடியோ கேப்சர் பண்ணும்போது கூட அந்த அளவுக்கு வந்து கிளியரா வந்து இல்ல. எனக்கே கண்ணுக்கு சரியா தெரியல. எங்கேயோ தூரத்துல இருந்துச்சு. அப்புறமா இந்த வெஹிக்கிள்ல பார்த்தீங்கன்னா, வரதே ஒரு செம்ம ஜாலியா இருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மரத்துக்கு இதுல வந்து ஒரு நிழல் போல ஒரு சில்லான ஒரு கிளைமேட் செம்மையா இருந்துச்சு. அங்கேயும் வந்து லைட்டா தூறல் வந்து போட்டே இருந்துச்சு. நாங்க போன டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 10:00 எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து 10:00 போயிட்டு ரிட்டர்ன் வந்தது பார்த்தீங்கன்னா 12:00 எல்லாம் வந்துட்டோம். பை காட் நம்ம வந்து கார்ல போனதே வந்து ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரீயா வந்து கிடைச்சது. இஷ்டம் போல நம்ம வந்து ஏறி போய் இறங்கிட்டு வந்தோம். 12:00 கிட்ட வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு கியூ ஒரு டென்ட் மாரி நீட்டுக்கு போட்டு வச்சிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கூட்டமா இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா, எதுக்கு வெயிட் பண்றாங்கன்னா, அந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்காக வந்து வெயிட் பண்றாங்களாம். அப்புறமா வந்து ஒரு சில இடத்துல வந்து இது மாரி பார்த்தீங்கன்னா, டைகர் எல்லாம் விட்டிருந்தாங்க. ஸோ 2 ஜோடி போல வந்து விட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து பாய், இன்னொரு பக்கம் வந்து கேர்ள் அது போல தான் வந்து விட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு செம்மையா இருந்துச்சு. நம்ம வந்து அதுவும் பார்த்துட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபேவரட்டான லெப்பர்ட தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கே செம்ம அப்படியே ஒரு பொம்மை மாரி உட்காந்துட்டு கம்பீரமா பார்க்கும்போது சூப்பரா இருக்குங்க.
இது போலலாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கும். இதில வந்து இது வந்து நான் ஒயிட் லெப்பர்டுன்ற டைகர் வந்து நான் இதில பார்த்தேன். மைசூர்ல வந்து ஏன் சின்ன வயசுல நான் வந்து போயிருக்கும்போது பார்த்துருக்கேன். அது வந்து பசங்களுக்கு காமிக்கணும். சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க ஆச்சரியமா பார்த்தாங்க. இதில வேற யூடியூப்லலாம் போட்டு அவங்க பார்த்துட்ருந்தாங்க. ஓ! இது போல இருக்குமா? இது போல இருக்குமா? எவ்வளோ அழகா பொம்மை மாரி உக்காண்ட்ருக்கு பாருங்க. இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு லெப்பர்ட் வந்து உக்காண்ட்ருக்கு. ஆனா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இத முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போனது பார்த்தீங்கன்னா, பாம்போட இதுக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் கிளீனா தொடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். கிளியரா வந்து அந்த அளவுக்கு தெரியல. இது பார்த்தீங்கன்னா, ஒரு வகை பாம்பு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னும் சூப்பரா ஒண்ணு இருக்கு. போக போக நீங்களே வந்து பாருங்க. பார்த்தீங்கன்னா, தண்ணீல வந்து மெதக்குது. செம்மையா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, 2 பக்கம் தலை இருக்கும்ல, என்ன சொல்றது? அந்த பாம்பு. அது என்னவோ சொல்லுவாங்க. அது பேரெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஆனா கிட்டத்துல பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது கிளாஸ் வழியா வந்து நம்மளால வந்து கிளியரா பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு பசங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு பதிலாக சின்ன சின்ன பார்க்கு, அப்புறமா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பீச்சு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நல்லா கிளியராக தான் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். பட் இதில் பார்க்கும்போது ரொம்ப அதே மாதிரியா அந்த புத்துங்களுக்குள்ளே அவ்வளோ அழகா அப்படியே சுருண்டு சுருண்டு உட்காண்ட்ருக்குங்க. பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. நிறைய பசங்க பார்த்திங்கன்னா விளையாட்டுத்தனமாக போய் போய் அந்த கண்ணாடியவே தட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கா அது எங்கே பிச்சுக்கிட்டு வெளில வந்துருமோன்ற ஒரு பயத்திலேயே இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பாம்புங்கள்லாம் வந்து இருந்துச்சு. அதுவும் அந்த சந்தில் போய் உக்காண்ட்ருந்துச்சு. அதுக்காக வந்து கிளியராக வந்து தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ்குள்ளார வந்து உக்காண்ட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது போல் வந்து பார்க்கு, பீச்சு இந்த மாதிரி வந்து நேச்சரை வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும் பசங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்க. இப்போல்லாம் நிறையவே வந்து தீம் பார்க்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் தீம் பார்க்குக்கு தான் கூட்டு போறேன். ஏன்னா இது பார்க்கும்போது அது வந்து அவங்க டக்குன்னு எடுத்தோடனே ஸ்கிப் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. மலைப்பாம்பெல்லாம் இருந்துச்சுங்க. பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. செம்ம பயங்கரமாகவும் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வெள்ளை கோப்ரா அதுக்குள்ளார உக்காண்ட்ருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை கலர் பாம்பு. அது வந்து மரத்தோடையே ஒட்டிட்டு இருக்கிறதுமே வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது. பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கே. அதுக்கு டிஃப்ரென்ஸே இல்லாத மாதிரி உக்காண்ட்ருக்கு. அதில் வேறு ஸ்டெம்முங்கள்லாம் வந்து தொங்குதா, ரொம்ப பார்க்கும்போதே ஒரு மாதிரியா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா புத்துலேயே உக்காண்ட்ருக்கு. நான் சொன்ன ஒரு ஆச்சரியம் பார்த்திங்கன்னா இதுதான். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா கிங் கோப்ராங்க. செம்ம பயங்கரமாக நல்லா ஒரு மூமெண்ட்டோடு நாங்கள் வந்து லைவாக பார்த்தோம். பாருங்களேன் எப்படி வருதுன்ட்டு. பார்க்கும்போதே செம்ம பயங்கரமாக இருக்குங்க. நம்மலாம் ஃபோன்லலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அழகா கருப்பா, ஆனால் அதுலேயே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இது வந்து சின்ன குழந்தையா இது. இதுவே பார்த்திங்கன்னா அவ்வளோ கனமா அவ்வளோ பெருசாக இருக்கும்போது, அப்போ பெரிய பாம்பெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும். எவ்வளோ ஹைட்டுக்கு தெரியுமாங்க எந்திரிச்சு ஒரு குழந்த ஹைட்டுக்கு வந்துருச்சுங்க. ஒரு 4 அடி கிட்ட வந்து ஹைட்டுக்கு வந்துருச்சு அது. பார்க்கும்போது செம்ம பயமாக இருந்துச்சு. அப்புறமா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அருவருப்பாக இருக்கும். அது ஏனோ தெரில, சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு பயம்தான். பாருங்களேன், நான் அந்த பக்கமா போனா கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரல. இந்த பாம்ப தான் பார்க்கணும் போல இருந்துச்சு. திருப்பி வந்துட்டேன். நம்ம கிட்டனைக்கு வந்துட்டுருந்துச்சு. ஆளுங்க வந்து அதுக்குள்ளார மூவ்மெண்ட் பார்த்துட்டு ஓடி வந்தது பார்த்துட்டு திருப்பி அது உள்ளே போயிடுச்சுங்க. இல்லைன்னா நல்லா அழகா ஷூட் பண்ணியிருந்துருக்கலாம். எப்படி படம் எடுக்குது பாருங்களேன். பார்க்கும்போதே செம்மையா இருக்குல்ல. அவ்வளோ ஒரு தடியா இருக்குங்க. ரொம்பவே தடியா இருக்கு. ரொம்ப பயங்கரமாவும் இருக்கு. இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. உண்மையிலேயே கூட்டு போய் காமிக்கிற இடங்க இதெல்லாம். இதுக்கு அடுத்தது நம்ம போகிறது பார்த்திங்கன்னா முதலை பண்ணைக்கு. அங்கேயும் பார்த்திங்கன்னா செம்ம பிரம்மாண்டம். இதுக்குள்ளே ஒரே ஒரு முதலை இருக்குது. செம்ம பெருசுங்க. அச்சோ! சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பெருசாக இருக்குங்க. எப்படியும் ஒரு 12, 15 ஃபீட்டு கிட்ட இருக்குங்க. அந்த இதுவே பார்த்திங்கன்னா நான் ஒரு தோராயமாக தான் சொல்கிறேன். அந்த முதல்ல வந்து வெளியில் வராதாம். வெளில வந்தாக்கா அந்தளவுக்கு வந்து டேஞ்சரு. ரொம்ப நேரம் வந்து நிற்க வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து கிளம்பிட்டோம்.
அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய முதல்ல குட்டீஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது தாங்க இருக்குது ஒரு ட்விஸ்ட்டே. இது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆமை மீனெல்லாம் இருந்துச்சுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப நேரத்துக்கு நான் வந்து பொம்மைன்னு தாங்க நினச்சிக்கிட்டேன்னு பார்த்தாக்கா அந்த முதல்ல தான் இதுவா. எவ்வளோ பெருசு தெரியுமா? ஜஸ்ட்டு ஒரு கிளாஸ் மட்டும்தாங்க நம்ம கிட்டத்த இருக்கு. அது ஒரே ஒரு லைட்டாக மூவ் பண்ணிருச்சுங்க. அப்படியே அள்ளி விட்டுருச்சு தெரியுமா எங்களுக்கெல்லாம். அது பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஒரே ஒரு கிளாஸ் உடச்சிச்சனாக்கா அவ்வளோதாங்க. அங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாகவே அவுட்டுங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம பயங்கரமாக இருக்குது. செம்ம பெருசாக இருக்குங்க பார்க்கும்போதே. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் இதுவரைக்கும் பார்க்காத அலிகேட்டர் தான். அலிகேட்டர்ன்னு தானே சொல்லுவாங்க. ஆமா, அது ஒரு மாதிரியா ஒரு முதல மாதிரி தான் இருக்கும். ஆனா அதோட மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நீளமா இருக்கும். ஆனா நெறைய அதுக்குள்ள வந்து ஜிலேபி மீனெல்லாம் நெறைய போட்டிருந்துச்சு. என்னோட ஃபேவரைட் அது போய் போட்டிருக்காங்களே அப்படின்னு நெனச்சுக்கிட்டேன். இந்த பக்கமா கிளியரா தெரியல. ஸோ நான் வந்து சுத்திட்டு அந்த பக்கமா வந்து போனேன். இதுலயும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கிளியரா தெரியுதான்னு தெரியல. நான் ஜூம் பண்ணாக்கா ஷேட் ஆகுது. அதுல வந்து நெறைய மீன் புடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சுங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் வந்து மெயின்டெயின் பண்ணா நல்லாவே இருக்கும். அந்த தண்ணிய பார்க்கும்போதே தெரியலைங்களா உங்களுக்கு? ஃபுல்லா அப்படியே கிரீனா அழுக்கா இருக்கு. 1க்கு 2 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே பார்த்தீங்கன்னா சுத்தி அந்த மீனை புடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பசங்களுக்கெல்லாம் வந்து இது லைவாக பார்க்குறதே செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஏன்னா முதல்லலாம் மோஸ்ட்லி ஒரே இடத்துல தான் நிற்கும். இது பார்த்திங்கன்னா அதுக்கு இதுக்கு போயிட்டு மீனை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தது. அவங்க செம்ம ஹாப்பிங்க. பார்த்தீங்களா இன்னொரு முதல்ல தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரியா இதெல்லாம் வந்து கார்ட்டூன்ஸில் தான் வந்து பார்த்துருக்காங்க. நார்மல் முதலையாவது இங்கே பார்த்துருக்கோம் நாங்கள் இந்த சாத்தனூர் டேம் போயிருக்கும்போது. இது பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்க. அது வந்து பொம்மை கார்ட்டூனில் பார்க்குற மாதிரி இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து செம்ம ஹாப்பி. இங்கே பாருங்களேன், கிட்டத்துலேயே உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இது ஒரு கார்ட்டூனில் வரும் தானே? அந்த கார்ட்டூனோட பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்டு யானை. 2 யானை போல் அப்படியே பொம்மை மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு. யானைலாம் பார்த்தே பல வருஷம் ஆச்சுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி இல்லைங்க, நீர் யானை. அதுவும் வந்து இந்த வண்டிலேயே உட்காந்த மாதிரி பார்த்துட்டே அப்படியே போயிட்டோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா கரடி. இதுதாங்க ஒட்டகச்சிவிங்கி. அது குட்டி மட்டும்தான் இருக்குது போல இருக்குது. அங்கே போய் நின்று நம்ம பொறுமையாக பார்த்துருக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளைட்ஸு, ஏரோப்ளைனு, அப்புறமா அந்த ஃபைட்டர் ஃப்ளைட் மாதிரி என்னவோ சொல்லுவாங்களே அது போலலாம் நிறையவே வந்து இருந்துச்சு. இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சர்ப்ரைஸு. நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப நாள் கனவுங்க. ரொம்ப நாள் கனவா? நான் சாகிற வரைக்கும் ஒரு தடவையாவது பார்க்க மாட்டேனான்னு ஏங்குற ஒருத்தவர் தான் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்து கிளம்பணும். பட் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். 12 o'clockெல்லாம் அங்கேருந்து ஜூலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். லாஸ்ட் வீக் சாட்டர்டே தான் இது நம்ம போனது. ஸோ இது வந்து போயிட்டு முடிச்சுட்டு பார்த்துட்டு சாப்பாடு முடிச்சுட்டு அப்புறமா வந்து நாங்கள் வந்த இடம் தான். ஒரு ஹிண்ட் வேணா கொடுக்குறேன். அதுக்குள்ளார வந்து நீங்கள் கமெண்ட்ல இந்த எந்த ஏரியா அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட்டு சொல்கிறேன்னு சொன்னல, இது பார்த்தீங்கன்னா நீலாங்கரை. அப்போயும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிட்டு இருக்கும். கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அவருடைய ஃபேன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இடம் வந்து நல்லாவே தெரியும். அது நீலாங்கரை அப்படின்னு சொன்னாவே நான் அதை வேற யாருமே இல்லை, நம்ம சிஎம்
விஜய் சார் அவரை தான் வந்து நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே வந்து ஒரு தீவிர ஃபேனாக நான் வந்து எனக்கு கற்று தெரிஞ்சதுலேருந்து ஒரு ஆக்டர்ன்ட்டு உன்னை யாரை பிடிக்கும் அப்படின்னா அவரை தவிர வேறு யாரையுமே நான் சொன்னதே கிடையாது. லைஃப்பில் ஒரு தடவையாவது நான் பார்த்துட மாட்டேன்னா நீ ஏங்கின ஒரு ஆள் அப்படின்னா அவரை தாங்க நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் பீட் வந்து 1000க்கு மேலே 10,000க்கு மேலே போயிட்டு இருந்துச்சுங்க. என்னோட ஹார்ட் பீட் என்னாலேயே வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படப்படப்பு தாங்கவே முடியல. பட் போய் கூட நமக்கு அங்கே நிற்கிறேன், காலெல்லாம் அப்படியே கை காலெல்லாம் வந்து அப்படியே ஐஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க. வாய்ஸ்லேயே நீங்கள் வந்து புரிஞ்சுட்டு இருப்பீங்க எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பேன். இது பார்த்துட்டு வந்து கூட ஒரு 15 days கிட்ட ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்போ பார்த்தா கூட அந்த படப்படப்பு போலங்க. நான் உங்களுக்காக ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அவர் வந்த காரு. ஜஸ்ட் அவர் உள்ளாரிலேருந்து வந்து பாய் காமிச்சாரு. அந்த உள்ளங்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. லைஃப்பில் அவர் முகத்தை பார்க்க மாட்டேனா அப்படின்னு ஏங்கின ஒரு நாளுங்க. ஆனால் அது குடுப்பனை இல்லாமல் போயிடுச்சு. மிரர் இறக்க சொல்லி நான் வந்து கை ஜாட காமிச்சிட்டே இருந்தேன். பட் அவர் வந்து கவனிக்கலையான்னு. ஆனால் நிறைய பேர் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அதில் நம்ம ஒருத்தராக தான் அங்கே நின்றுட்டு இருந்திருக்கோம். அது கவனிச்சிருக்க மாட்டா. சரி, அவருக்கு 1008 டென்ஷன் இருக்கு, மேபி பார்க்கலாம், இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் அதே ஊரில் இருந்து அங்கேயே நான் வந்து அந்த தெரு ஃபுல்லாகவே அங்கே ஒரு ஐஸ் கடை விற்கல, அங்கே இருக்க ஒரு பவுன்சரை விடலை, சாரி விற்கலன்ற ஐஸ்கிரீம் விற்கிறவரை விடலை, அங்கே இருக்கிற ஒரு பவுன்சரை விடலை, ஒரு பொறிக்கல்ல விற்கிறவரை கூட விடலைங்க. அந்தளவுக்கு வந்து அவங்க கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அப்போத்துலேருந்தே பார்க்குறோமா, நம்ம ரொம்ப வருஷத்துலேருந்து பார்க்குறோமான்னா அவங்க கிட்ட சொல்லி அழுதுகிட்டே வந்து நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, இது போலலாம் நாங்கள் ஏங்குறோம் அவரை பார்க்கறதுக்கு, வந்தும் பார்த்தும் பிரயோஜனமே இல்லை. ஒரு தடவை அவர் கண்ணாடி இறக்கி அவரை மூஞ்சியை பார்த்துட்டு இருந்தாக்கா. சாரிங்க, கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். சொல்லுவாங்கள்ல நம்ம ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கோன்ட்டு. ஸோ அது போல் ஒரு ஃபீலிங்கு மறுநாள் காலைல வரைக்குமே அந்த ஃபீலிங் இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் இங்கே நம்ம வந்து போயிருந்தோம் எம்ஜிஎம்முக்கு. அங்கே போய் அப்படியே மூஞ்சி தான் தூக்கி வச்சுட்டு இருந்தேன். என்னையே அறியாமல், வேணுன்றெல்லாம் பண்ணலை, என்னையே அறியாமல் வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தேன். பசங்கள்லாம் கூட ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, பார்க்க முடியலையேம்மா, இது வரைக்கும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஏன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து இந்த அளவுக்கு அலோவ் பண்ணி நம்மளை கூப்பிட்டு போகிறதே பெரிய விஷயம். அதுவும் அவர் வர நேரத்துக்கே நம்ம அங்கே நம்ம போகிற நேரத்துக்கு அவரை பார்க்குறோன்றதே பெரிய விஷயம். நான் நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் பார்க்க முடியல. சரி, இந்த தடவை எது சொல்லுவாங்கள்ல, கைக்கு வந்தது வாய் கெட்டலை அப்படின்ற போல் ஆயிடுச்சு. அவருக்கு நிறைய டென்ஷன் இருக்கும். சரி, நம்மளுக்கான அந்த ஒரு டைம் வந்து அமையலைன்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டேன். அப்புறமா வந்து நம்மளே மனசு தேத்திக்கிட்டு வந்தாச்சு. சரி, அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து சண்டே மார்னிங் எம்ஜிஎம்க்கு தான் நம்ம வந்து போயிருந்தோம். ஏன்னா திருவண்ணாமலை டு அங்கே வந்தோம். ஒரு 2 days தான், சாட்டர்டே சண்டே ஸ்கூல் பார்த்திங்கன்னா லீவு. அதே வந்து ஒரு 10 days வந்து எனக்கே உடம்பு சரியில்லை, பாப்பாவுக்கும் அம்மா போட்டுருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்த இடம் தான் இது. இங்கேயும் பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு வைப்பு. எப்படின்னா, நான் எப்போவுமே ஒரு சந்தோஷமாவா இல்லைன்னா சேடாவா இருந்தாக்கா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவருடைய டைலாகா இல்லைன்னா அவருடைய பாட்டா அதுதான் வந்து ப்ளே ஆகும். என்னையும் அறியாமல் அங்கே கூட ஒரு ஊஞ்சல் நான் போகும்போதே காமிக்கிறேன், நான் வர வீடியோஸில் வந்து காமிக்கிறேன். அந்த ஊஞ்சலில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நான் போய் உக்காந்துட்டேங்க. ஸ்டார்டிங் பாட்டே வந்து செம்ம வைபாக ஒரு விஜய் சாரோட பாட்டு ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா டைலாகோட வாடி 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 சாங் இருக்குல்ல, அந்த சாங்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க. நம்ம தலைவரே சொல்லிட்டார், வேற என்ன இருக்குது, நமக்கு பயமே இல்லை அப்படின்னு உக்காண்டேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு மத்து கடைறாப்புல கடைஞ்சி உல்டாவா போய் நிற்க வச்சுச்சிங்க. இதுதாங்க அது, உல்டாவா போய் நிற்க வச்சுச்சு. ஐயோ, அதெல்லாம் எந்த ஒரு ரைடு போனாலும் ஒன்றுமே ஃபீல் பண்ணாத ஒரு பொண்ணு அப்படியே வந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். அது போய் பல்ட்டி அடித்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்பயே வந்து
ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் அப்படின்ற ஒரு டைலாக் வந்து நடுவில் வந்துட்டு போச்சு. அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு மாதிரி ஏதோ ஒரு பாண்டிங் நமக்குள்ள இருக்குல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துட்டு எனக்கு இருந்துச்சு. பாருங்களேன் எப்படி இருக்கு அது, அப்படியே ஃபுல்லா குப்புற கவுத்தி விட்டுருச்சுங்க பாருங்களேன். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் எனக்கெல்லாம். அது போலலாம் பார்ப்பேனா அப்படின்றாப்புல இருக்கும். சரி ஒன்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டும் சந்தோஷப்படுறதா, இன்னும் நம்மளால பார்க்க முடியலன்னு கவலைப்படுறதா, எனக்கு ஒன்றுமே புரியல. என்னோட எமோஷன்ஸை வந்து எப்படி தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம், நம்ம குடுப்பனை இருந்தாக்கா இன்னொரு தடவை வந்து கண்டிப்பாக யூனிவர்ஸ் யோசிச்சா கண்டிப்பாக வந்து அது நிறைவேறும். பார்க்கலாம். அப்புறமா இந்த ரைடெல்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு செம்ம வைபோட நம்ம வந்து வாட்டர் நான் போனதுலேருந்து ரொம்ப என்ஜாய் பண்ணினேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து என் மைண்டு கொஞ்சமாவது மாறிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து வாட்டர் என்ன சொல்கிறது, தண்ணியில் தான்.